கூடாரமே, என் தெவிட்டாத பேரின்பமே, தெவிட்டாத பேரின்பமே, என் தெவிட்டாத பேரின்பமே, தெய்வீக கூடாரமே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, கடந்த எபிசோடில் நான் பார்த்தோம், ஒரு தெய்வீக குழந்தையாக நல்ல ஒரு தகப்பனும் தாயும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் கடந்த எபிசோடிலே பார்த்தோம். இந்த இரண்டாவது எபிசோடிலே அந்த குழந்தையின் மனநிலைகள் எப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை ஒரு சிலவற்றை இந்த எபிசோடில் பார்ப்போம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேச வாய்ப்பு கிடைத்ததுக்காய் நன்றி கூறுகிறேன். நான் சொல்லுவது எல்லாமே இது யாரோ சொன்னதை வைத்து நான் சொல்லவில்லை. தேவன் என்னோடு இடைப்பட்டதும் அந்த குழந்தைகள் என்னோடு பேசினதும் வைத்து உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உண்மை சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள உங்களால் ஒரு சிலருக்கு முடியாமல் போகலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் இதுதான் உண்மை என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஒரு நாள். பிரைஸ் லார்ட். ஒன்றை சொல்லிவிட்டு நாம் அதற்காக கடந்து செல்வோம். ஒரு மனிதன் வாழ்நாளிலே பிறந்து வளர்ந்து அவன் வாலிபனாயி திருமணம் செய்து அவன் பிள்ளைகள் பெற்று வாழ்நாளில் அநேக காரியங்களை செய்து மடிந்து போகிறான். அவன் பிறக்கும்போது சிறு பிள்ளை, வளரும்போது கல்வி என்ற ஒரு சூழ்நிலை, வாலிபனாகும்போது வேலை என்ற ஒரு சூழ்நிலை, அது திருமணம் என்று பல்வேறுபட்ட நிலையில் வரும்போது ஸ்டெப்பாக வளர்ந்து அவன் 5 அடி 5 அடி, ஏன் ஒரு சிலர் 6 அடியும் கூடி வளர்கிறார்கள். முந்தைய காலங்களில் இதைவிட வளர்ச்சியாக இருந்தது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து குன்றி குன்றி இப்பொழுது சின்னதாக சுக்ரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மாவை குறித்து, ஆன்மாவும் உடலும், ஒரு மனிதனுடைய ஆன்மாவும் உடலும். ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சியுறும், ஆன்மாவோ குழந்தை வடிவம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வதைப் போல ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்நாளிலே அநேக கல்வி கற்கலாம், உயர்ந்த பதவிக்கு போகலாம். ஆனால் அவன் ஆன்மா எளிமையான ஒரு தோற்றத்திலே ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அவன் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதும் அது குழந்தை பருவமாகத்தான் இருக்கும். அவன் வாலிபமானாலும் அது குழந்தை பருவமாகத்தான் இருக்கும். அவன் வயதானாலும் அவன் மரிக்கும் போதும் அந்த குழந்தை பருவமாகத்தான் இருக்கும். அந்த ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு சிலர் மட்டுமே அறிந்து கொள்கிறார்கள், அநேகர் அறிந்து கொள்வதில்லை. ஆன்மாவை குறித்து நிச்சயமாய் அறிந்தோமானால் இந்த உலகத்திலே அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆன்மா என்ற என்ன? தேவனுடைய வல்லமையை கிருபையும் நிறைந்த ஒரு நிகழ்வு. ஆதாம் ஏவாள் காலத்திலே அவர் படைத்த பொழுது மண்ணினால் உருவாக்கி நாசியிலே உயிர் மூச்சு உதவே அவன் உயிர் பெற்றவன் ஆனான் என்று சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அவருடைய உயிர் மூச்சு யாருடையது என்றால் தேவனுடையது. அந்த உயிர் மூச்சு தேவனுடைய திட்டத்தின் பிறக ஒரு ஆன்மாவாக அந்த குழந்தை பருவமாக மாறிவிடுகிறது. அந்த உயிர் என்றால் என்றைக்குமே அவனோடு தங்கி இருக்கும். எப்பொழுதுமே ஆன்மாவுக்கு அழிவு என்பதே இல்லை. ஆன்மா சாகாது, ஆன்மா சாகாது. அதனால தான் சொல்றாங்க இரண்டாம் சாவு என்று. முதல் சாவு மனித உடல்,
இரண்டாம் சாவு ஆன்மா சாவது. சாகாது என்று சொன்னீர்கள், சாகிறது என்று சொல்கிறீர்கள் என்று குழப்பமாக நீங்கள் சொல்லலாம். மனித வாழ்விலே அநேக துன்பங்களையும் துயரங்களையும் பட்டு அவன் பாவத்தில் விழுந்து நரக தண்டனைக்கு உள்ளாவுகின்றவர்கள் அந்த ஆன்மா ஏறி பாதாளத்துக்கு செல்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்ந்து மடிந்தவர்கள் தேவனுடைய செயலுக்கேற்ப வாழ்ந்திருப்பீர்களானால் விண்ணகம் செல்கிறது. அந்த ஆன்மா மிக மிக ஒரு பாவமான, ஒரு பாவம் என்றால் பாவம் அல்ல, பரிதாபமிக்க ஒரு செயலாய் இருக்கும். அது எப்பொழுது நமக்கு தெரியும் என்றால், நாம் மரித்த பிறகு நம் ஆன்மா தனியாக நிற்கும். நம் உடலை நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் அழுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், நம்ம உடலை என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொள்ளலாம். இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் மரித்த ஒரு இறுதிச் சடங்குக்காக நான் சென்றிருந்தேன். அந்த அடக்க சடங்குக்காக நான் போனபோது கல்லறை அடக்குவதற்காக குருவானவர் மந்திரித்துக் கொண்டிருந்தார். அநேக மக்கள் அதை சூழ்ந்து கொண்டிருந்தபோது நான் சற்று கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்தேன். இந்த ஆன்மா அங்கலாய்த்து கொண்டிருந்தது, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. என்னை மூடாதீர்கள் என்று. யாரிடம் சொல்லுவது என்று. கடைசியில் என்னிடம் வந்து அவை சொன்னது, நீ தேவ பிள்ளை என்று எனக்கு சொல்லவே இல்லையே. தேவனை பற்றி எனக்கு சொல்லி இருந்தால் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருப்பேனே என்று. நான் அந்த ஆரம்ப கட்ட காலங்கள், தேவனை பற்றி அறிவிக்கிற ஆரம்ப கட்ட காலங்கள். ஆனால் நான் சொன்னேன் அதனிடம், நான் சொல்லி இருந்தாலும் நீங்கள் நம்பி இருப்பீர்களா, கேட்டிருப்பீர்களா என்றால், ஆமாம் ஆமாம், தலையை தடவிக்கொண்டு சொன்னது, ஆமாம் கேட்டிருக்க மாட்டேன் இல்லை என்று. சரி, என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் போய் சொல், நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று. இந்த ஆன்மாவை குறித்து சொல் என்று சொன்னது. அவர்கள் சொன்னாலும் யாரும் அதை பற்றி கேட்கவில்லை, கேட்பதும் இல்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இதே போலத்தான் அநேகர் மரித்த பொழுதும் அவைகள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, நான் ஞானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருந்தால் விண்ணகம் சென்றிருக்கலாம், எனக்கு யாரும் சொல்லவில்லை என்று. ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளையாக மாறி தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு இருந்தால் மாத்திரமே விண்ணகம் அடைய முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தாலின்றி விண்ணகத்துக்கு செல்ல முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதிகாரப்பூர்வமாக. அந்த அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற வார்த்தையின்படி வாழாததினாலே அநேகர் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் முடிந்து விடுகிறது. துஷ்ட சக்திகளோட ராஜ்யத்துக்களே நுழைந்து விடுகிறார்கள். அதே போல ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறந்தபோது என்னுடைய தகப்பனுடைய டியர் ஃப்ரெண்டாக இருந்தார். நான் ஊழியை முடித்து வீடு திரும்பும்போது இந்த மாதிரி இறந்துட்டாரு, நேற்றுக்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உடனடியாக பேக்கை எல்லாம் வைத்து விட்டு அந்த நபரை வீட்டுக்கு விரைவாய் சென்றேன். சரியான மழை இருந்தாலும் அவர் இறுதி சடங்குக்காக தயாரித்து கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டு இருந்த பொழுது இந்த ஆன்மா சொல்லுகிறது, தம்பி நீ கடவுளுடைய பிள்ளை என்று எனக்கு தெரியாம போச்சு, எனக்கு சொல்லி இருக்கலாமே என்று அது சொன்னது. நான் இதே வார்த்தையைத்தான் அதனுடைய கேட்டேன். நான் சொல்லி இருந்தால் நீங்கள் விசுவசித்திருப்பீர்களா, நம்பி இருப்பீர்களா என்று.
ஆமாம், நம்பி இருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன். அதுவும் சொன்னது, என் மக்களுக்காவது சொல் என்று. அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்ததை பார்க்க முடியுது, அங்கலாய்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. இதே மாதிரி நிறைய இருக்கிறது. தேவாலயத்திலே அடக்க சடங்குக்காக தயாரித்து கொண்டிருந்த பொழுது அவைகள் ஒரு குருவானவர் சொல்கிறார், இதோ நமக்காக பரிந்து பேச இந்த ஆன்மா சென்றிருக்கிறது, நமக்காக பரிந்து பேசுவார் தந்தையிடமிருந்து என்று. அப்பொழுது ஒரு கதவோரமாக அந்த ஆன்மா நின்று கொண்டு, நான் எங்க போறேன், இங்கேதான் நின்றுட்டு இருக்கேன், எங்க போக, எங்கேயும் போக முடியாது என்று அது சொன்னது. அது நிற்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. இது கேட்பதற்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், நம்ப முடியாது இருக்கும். ஆனால் ஒரு நாள் மரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் பிரியமான சகோதர சகோதரர்களே, தேவ ஆவி உனக்குள் வருமானால் இதை இந்த உலகத்தில் இருக்கும் போதே அந்த ஆவிகளை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆவிகளை பகுத்தறியும் ஞானமும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்ப்பிணி பெண்களை வைத்துக் கொள்வோம். 2 குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பெற்றுவிட்டால் 3வது ஆண் பிள்ளை பெற்று தர வேண்டும் என்று கணவன் ஏங்கி அநேக காரியங்களில் ஈடுபடுகிறார், அநேக உணவுகளை வாங்கி கொடுக்கிறார். அது 3வது பெற்றெடுத்ததும் பெண் குழந்தை என்று அறிந்து அந்த மனைவியானவர்களை வேதனைப்படுத்தி, திட்டி, அடித்து, உதைத்து வேதனைப்படுத்துகின்றார். இன்னைக்கு உலகில அநேக மக்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், நீ பெற்று எடுக்க வேண்டியது ஆண் பிள்ளை பெற்றெடுப்பை என்றால் இல்லாத பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறே என்று. இதை நவீன உலகம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போமானால், இதை குறித்து ஆணுடைய உயிரணுக்கள் பெண்ணுடைய கருமுட்டையில் சென்று அடையும் போது பெண் உதரப்பேற்கு தொடங்கி 10 12 13 நாட்களுக்குள் அந்த முட்டைக்குள்ளே சென்று அது உயிரணுக்கள் அந்த முட்டைக்குள்ளே சென்றுதான் ஆணோ பெண்ணோ என்ற உருவை எடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இதை குறித்து நவீனம் உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆணிடம் இருந்துதான் பெண்ணுடைய அணுக்களும் ஆணுடைய அணுக்களும் பிரிந்து செல்கின்றன. XY என்றால் ஆணாக மாறும் அணு, XX என்று சொல்கிற அணு பெண்ணுடைய கருமுட்டைக்குள் போகும்பொழுது அது பெண்ணாக மாறுகிறது. இது பெண்ணுக்கும் இதற்கும் சம்மதமில்லை. இந்த நவீன உலகிலும் இன்னும் அநேக மக்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை. XY என்றால் ஆண் என்றும், இது ஆணுடைய அணுவிலிருந்து போகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். XX என்று அந்த அணு இந்த கருமுட்டைக்குள்ள போகுது பாருங்க. இந்த கருமுட்டையில போய் சேருகிறத தான் எது பலமாய் இருக்கிறதோ, என்ன திடகாத்திரமாய் இருக்கிறதோ அந்த முட்டையை தொலைத்து கொண்டு உள்ளே போகும். முதலில் போய் எந்த முட்டைக்குள்ள எந்த அணு சேருகிறதோ, ஆணுடைய XX போய் சேர்ந்துன்னா பாக்கி எல்லாம் அழிந்து சிதறண்டு கீழாக போய்விடும். பாக்கியுள்ள அணுக்கள் எல்லாம் ஒன்றுதான் போய் சேரும். இல்லை XY என்றால் XY என்ற அணு அந்த கருமுட்டைக்குள்ள பின்னுடைய கருமுட்டைக்குள்ள போய்விட்டால் மற்ற அணுக்கள் எல்லாம் அழிந்துவிடும். இதுதான் நிகழ்ச்சி. இது ஆணாகவும் பெண்ணாகவும் மாறுவது ஆணுடைய அணுக்களிலிருந்து வருகிறது என்பதை சயின்ஸ் நமக்கு நிரூபித்திருக்கிறது.
கடவுளுடைய திட்டமும் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு தினம் பெண்ணை குறை சொல்கிறார்கள். பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்லா. அவளை குறை சொல்லி ஒரு காரியம் இல்லை. சரி, அவர் கர்ப்பிணியானால் அது 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் என்று பிரித்துக் கொள்வோம். அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கருவானது 45 நாளிலிருந்து அது முழு வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதலிலே அது இரத்த பிண்டமாக மாறும். இரத்த பிண்டமாக மாறும். 2வதாக ஹார்ட் உருவாகும். அதை சுற்றிலும் அவயங்கள் உருவாக தொடங்கும். இதுதான் சயின்ஸ் சொல்கிற ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. ஆமென். இது 3வது மாதத்தில் ஆகும்பொழுது அது வால் வடிவிலே இருந்தாலும் அது முழு உருவங்களை பெற்று தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது. 3வது மாதத்திலே முழு உருவங்களாக மாறிவிடுகிறது. ஆனால் பின்பகுதியிலே ஒரு வாளை போல ஒரு உருவம் தெரியும். கை, கால் எல்லாமே இருக்கும். ஆனால் 3வது மாதத்திலிருந்து 4, 5 மாதங்கள் ஆகும் பொழுதே அந்த குழந்தை மெதுவாக உணரத் தொடங்கும். தாய் என்ன சொல்கிறார்களோ, என்ன வேதனைப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அது அப்படியே நினைவலைகள், அந்த தாயினுடைய நினைவலைகள் அப்படியே பிள்ளையை போய் சேரும். தாய் வேதனையும் துன்பமும் துயரும் பட்டு அநேக காரியங்களை வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால், கடைசி மாதம் வரை வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால், அந்த குழந்தை பிறந்தாலும் எப்பொழுதுமே துக்கமாகவே இருக்கும். இல்லை, மைண்டு ஒன்று குறைவாகும் சொல்வாங்க. ஒரு நிலை இல்லாமல் 100% இல்லாமல் அது 80ஆகவோ 60ஆகவோ 70ஆகவோ இருக்கலாம். அந்த சதவீதம் பிரெயினுடைய ஒர்க். அதனால அந்த குழந்தையை பேணி காப்பதற்கு பழைய காலங்களிலே முதியவர்கள் சொல்வார்கள், அதை பேணி காக்க வேண்டும், அவளை திட்டாத, நல்லபடியாக பார்க்கணும், அவள் அமைதியாக வைக்கணும், சந்தோஷமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைய காலத்தில் அதை குறித்து யாரும் அதை கவலைப்படுவதில்லை. அது 5-6 மாதங்கள் எல்லாம் பேசத் தொடங்கும். என்றால் பேசுவதா என்றால் உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அநேக குழந்தைகளுடைய நான் பேச்சை கேட்ட பிறகுதான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ ஆவியும் தேவ ஆன்மாவும் ஒன்றிணையும் போது இத நிகழ்ச்சி நமக்கு தெரிய வரும். இது எல்லாருக்கும் தெரியுமா என்றால் தெரியாது. இதை கம்ப்யூட்டர் உலகம் ஒத்துக்கொள்ளுமா என்றால் ஒத்துக்கொள்ளாது. தேவனுடைய ஆவிக்கு மட்டுமே இந்த நிகழ்வு அதிர்வலைகளும் அவைகள் நினைவாற்றலும் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தாய் துக்கமா இருந்தால் எங்க அம்மா துக்கமா இருக்குதுன்னு சொல்லுவோம். எனக்கு சத்து குறைபாடு இருக்கிறது என்றால் அதுவும் சொல்லும். வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும். எதெல்லாம் அவைகளுக்கு துன்பமாக வருகிறதோ அது நினைவலைகளிலே கொண்டு வரப்படும். அது தேவ ஆவி மூலமாக வெளிப்படுத்துவார். பிரைஸ்லா. நீங்கள் கேட்பதற்கு எனக்கு பிரியமான சகோதரர்களே, இது வியப்பாக இருக்கலாம், உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அது உங்களுடைய விருப்பம். இதுதான் உண்மை. 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் என்றாலும் அது நிச்சயமாக அநேக காரியங்களை பேசத் தொடங்கும். எல்லா நேரங்களையும் எல்லாவற்றையும் பேசாது. முக்கியமான பாயிண்ட் நம்ம பேசும்போது வளவளன்னு பேசாது. அம்மா துக்கமா இருந்தா அம்மா துக்கமா, அம்மா அழுகிறான்னா அம்மா அழுகிறா, என்னெல்லாம் இருக்கோ அவைகள் ஒன்றொன்று ஒரு வார்த்தை தான் சொல்லும். அது நினைவாற்றலில் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனுடைய நினைவாற்றல் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. சரிய, அது வாய் திறந்து பேசுவதில்லை. பிரைஸ்லா. அப்போ 9 முடிஞ்சு 10 தொடங்கும் போது அதுவும் பேசும். என்ன கஷ்டத்தில் இருக்கு, என்ன செஞ்சிட்டு இருக்கு என்று அது பேசும். மேன் அமேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் 2-2.5 மாதம் மாதவிலக்கு வரவில்லை.
டாக்டரிடம் போய் காண்பிக்கிறார்கள். காண்பித்து விட்டு டாக்டர் சொல்கிறார், ஸ்கேன் எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஸ்கேன் எடுத்துட்டு வரும்போது ஸ்கேன் சென்டரில் சொல்கிறார்கள், இது கட்டி என்று, நீர்க்கட்டி என்று அதில் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு டாக்டரிடம் கொடுக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, அது நீர்க்கட்டி என்று. அந்த நீர்க்கட்டி உடைவதற்காக போவதற்காக டாக்டரும் மருந்துகளை எழுதி கொடுக்கிறார்கள். நடந்த சம்பவம், கடந்த வருடத்திலே நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். 2 நாள் சாப்பிட்டு விட்டு 3ஆம் நாள் சாப்பிடும் பொழுது அந்த தாயானவள் என்னிடம் கேட்டார், ஆஸ்பத்திரியில் போனோம், இப்படி கொடுத்தாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி, என்னவென்று அறிந்து கொள்ளலாம் என்று தேவனிடம் முற்படுத்தும் போது, நீ அவர்களை அந்த ஸ்கேன் வேண்டாம், வேறொரு இடத்துல போய் எடுக்க சொல்லுவாரு. வேறொரு இடத்துல போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் 3 மாத குழந்தை இருப்பதை தேவன் காண்பித்து தருகிறார். பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்லா. இந்த 3 மாத குழந்தையை ஒரு கேன் சென்டரில் அது என்ன கட்டின்ச்சா, நீர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அநேக கேன் சென்டர்கள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, பணத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்பி அவர்கள் மாத்திரை மருந்தை சாப்பிட்டு விட்டார்கள். 3 நாட்கள் சாப்பிட்ட பிறகுதான் இந்த நிகழ்ச்சி. அவர்கள் வந்து சொன்னார்கள், குழந்தை இருக்கிறது என்று. சரி, அதே டாக்டரிடம் போய் காண்பிங்கள் என்று. அதே டாக்டரிடம் போகும்போது மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு வர சொன்னேன், சாப்பிட்டு முடிஞ்சா போச்சா அப்படின்னு. இவர்கள் இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் என்று அந்த 2வது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்தார். அதன் கட்டி தானே, அது ஏற்கனவே பார்த்தது தானே. இல்லை மேடம், இது 2வது எடுத்தது, எங்களுக்கு மனசு சரியில்லை, ஒருத்தர் சொன்னார், அதனால போய் எடுத்தோம் அப்படின்னு. பார்க்கும்போது குழந்தை இருக்கிறது. அவர்கள் வாய் மேல் கை வைத்து கொண்டு, இவர்களை எல்லாம் நம்பி நான் எழுதி கொடுக்கேன், ஆனால் இவங்க சொல்றதை நம்பித்தான் நான் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டேன், என்ன செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த டாக்டரம்மா பயந்துட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னு. ஒன்றோ கலைத்து விடணும் என்று நினைத்தார்களா, இல்லை திட்டுவார்கள் என்று நினைத்தார்களா எனக்கு தெரியல. இல்லை, உங்களுடைய சிகிச்சைக்காகத்தான் வந்தோம், அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால் குழந்தை பாதிக்கப்படுமா, இல்லை பாதிப்புன்னு வராது, நான் வேறு மாத்திரை எழுத்துனேன், அது சாப்பிடாதீங்க அப்படின்ட்டாங்க. பிரைஸ்லா பிரைஸ்லா ஹல்லேலூயா. இப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்திருக்கு, சூப்பர் சூத்தில் பிறந்திருக்கு, 4 கிலோ அளவுக்கு பிறந்திருக்கு. இப்படிப்பட்ட குழந்தையத்தான் இல்லை கருப்பையில் இல்லை கட்டின்னு சொல்கிறாங்க. இதை யார் நம்புறது? இப்போ பாருங்க, அழகான குழந்தை, அருமையான குழந்தை எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் தொலைக்குத்தான் ஸ்கேன் சென்டரா, இதுக்கு தான் டாக்டர்ஸா? வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். அதனால் உங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு வருதுன்னா பார்த்து சரி பண்ணுங்க, நல்ல டாக்டரை காணிங்க, நல்ல ஸ்கேனிங் சென்டரை பாருங்கள். ஏதோ பார்த்தோம் இல்லாமல் நல்ல இடத்துல காமிச்சு நல்ல முறையாக தெய்வீக குழந்தையை எடுக்கிற வர தேவனுடைய வரத பரஸ்திர வீட்டில் இருக்கிற மாதிரி தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்க முயற்சி செய்யுங்க. ஆமீன். அப்போது அந்த குழந்தையும் இன்றைக்கு சேஃப்டி இல்லை. 3 மாதத்துக்குள்ளேயாகவே கருச்சிதைவு என்று கசாப்பு கடை போல மாறிவிட்டது. ஒரு டாக்டர் எங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுத்தார்கள். பெரிய பெரிய ட்ரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டதாம். நான் பார்க்குமல்ல, 50 லிட்டரு 60 லிட்டரு கேன் என்று பெரிய பெரிய கேனுகளை ஹாஸ்பிட்டலில்
ஒரு 10-12 கேன் வைத்திருப்பார்களாம். நம்ம நீல கேனா பெருசா வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி. ஒரு நாளைக்கு அந்த கேன் பூரா நிறைஞ்சு பாக்கி சதைப்பிண்டங்கள் கீழே கிடக்குமாம். என்னவென்றால் கருச்சிதைவு செய்யும் மக்களின் தொகை ஜாஸ்தியாகிவிட்டது என்று. எனக்கு பிரியமான சகோதரர்களே, அவருடைய அனுபவத்தை அந்த டாக்டர் சொன்னார். நான் வேலை செய்த ஹாஸ்பிட்டல்ல 3-4 மாதம் ஆகிவிட்டது அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை வேண்டாம் என்று ஜோசியர் சொல்வதாக அறிந்து அந்த குழந்தையை ஆபரேஷன் பண்ணி எடுங்க என்று வந்தார்கள். அநேக ஆஸ்பத்திரியிலே காண்பித்தார்கள், அவர் செய்யவில்லை. என்னிடம் வந்தார்கள், நான் செய்ய முடியாது என்று விட்டேன். எனக்கு தெரிந்த நபரே அந்த ஹாஸ்பிட்டலே அதை எடுத்து கீழே போட்டு விட்டார். அந்த எடுத்து போட்ட குழந்தை சாகவில்லை. சாகவில்லை அந்த குழந்தை என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தையை கொன்று போடுங்கள் என்று அந்த தகப்பனும் சொல்கிறார். ஆனால் அது சாகவில்லை என்று திரும்பவும் சொல்கிறார். இல்லை, சாகணும், சத்து பின்ன என்ற காம்பிங்க அப்படின்னு. அந்த 4 மாத குழந்தையை தூக்கி காலை பிடித்து அடித்து அந்த வேலையை செய்கிற அட்டன் கொள்கிறார். அவனாக செய்யவில்லை, நான் செய்ய முடியவில்லை, ட்ரிங்க்ஸ் அடித்து விட்டு வந்து அந்த வேலையை செய்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி கருச்சிதைவு இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிடும். இந்த சிதைவு செய்தால் இது கொலை ஆகுமா ஆகாதா என்று பார்ப்போமல்ல, அது கொலைக்கு சமானம்தான். சட்டப்படி தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நம்மளால் முடியாமல் போகும். ஒருமுறை பிரேயர் நடந்து கொண்டிருந்தது. பிரேயர் முடித்து ஒரு சகோதரி, பிரதர் 8 வருஷம் ஆச்சு நாங்கள் திருமணம் பண்ணி, எனக்கு குழந்தையே இல்லை என்று. நான் ஜெபித்து பார்த்தேன், குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்பதாக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த தாய்க்கு பின்னாடி ஒரு பெண் குழந்தையானவள் ஒரு 4-5 வயது இருக்கும். அந்த கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டு, அம்மாவை எனக்கு பிடிக்கும், அம்மாவை எனக்கு பிடிக்கும் என்று அந்த ஆத்துமா தாயுடைய கழுத்தை பிடித்து கொண்டு பின்பாகமா விளையாடி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அந்த தாயிடம் தகப்பனிடம் கேட்டேன், நீங்கள் எப்போவாது குழந்தை பெற்றெடுத்தீர்களா என்று. இல்லை, ஒரு குழந்தையுமே பெற்றெடுக்கவில்லை. இல்லையே, இதில் கருச்சிதைவு செய்ததாக நான் காண்கிறேன் என்று தேவன் என்னை காண்பித்து கொடுத்தார் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் அந்த தாயானவள் கதரை அழுகத் தொடங்கினாள். 5 வருடத்துக்கு 6 வருடத்துக்கு முன்பதாக ஒரு குழந்தை ஒன்று உருவானது. அந்த குழந்தை உருவானது நன்றாகத்தான் இருந்தது. 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையுடைய வளர்ச்சி சரியில்லை என்று ஒரு டாக்டர் சொன்னார் என்று ஆபரேஷன் பண்ணி எடுத்து விட்டார்கள். இந்த ஆபரேஷன் பண்ணி எடுத்த போது குழந்தை ஆரோக்கியமாகத்தான் இருந்தது. இதை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் பெற்றோருக்கும் தெரியாது. அந்த குழந்தை சொல்லுகிறது, அம்மாவை எனக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கல. அம்மாவை எனக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கல. நான் இந்த உலகத்துக்கு வந்து அம்மாவை கட்டி பிடித்து விளையாடணும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று பின்பாக்கமாக கட்டி அணைத்து கொண்டு அது விளையாடி கொண்டு இருந்ததை பார்த்து இதை சொன்னதும் ஓ என்று அழுதார்கள்.
நான் கருசிதவி செய்தது தவறுதான் என்று. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் அநேக மக்கள் அப்படித்தான் போகிறார். ஒருக்க 2 முறை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தை வளர்ச்சி இல்லை என்று சொல்லி அதை கருசிதவி செய்வதை விட அது என்னவென்று பார்த்து அதுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுத்து திடமான குழந்தையாக வளர்ப்பதே சிறந்ததாய் இருக்கும். அப்படி ஒரு குழந்தையை ஒரு தாயை என்னிடம் அழைத்து வந்தார்கள். அவர்கள் 2-3 டாக்டரிடம் காண்பித்தார்கள். குழந்தையுடைய வளர்ச்சி சரியில்லை, அழித்து விடுங்கள் என்று. 3வது மாதம். அப்போ நான் சொன்னேன், தேவனுடைய ஆவியினால் அறிந்து கொண்டேன், அந்த குழந்தை ஆரோக்கியமாகத்தான் இருக்குது, ஊனம் ஒன்றும் இல்லை என்று. அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் நம்பவில்லை. டாக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே அவர்கள் நம்பினார்கள். அவர் தகப்பன் 2வது முறையாக வந்தார். 2வது முறையாகவும் நான் சொல்லிவிட்டேன். 3வது முறை மனைவியும் கணவனுமாக வந்தார்கள். இல்லை, 3வது டாக்டரும் இதை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள், ஊனமாக இருக்கும் என்று. நான் சொன்னேன், மீண்டுமாக அவர்களை வலியுறுத்தி திட்டி, இது நல்ல குழந்தை, தேவன் கொடுத்த குழந்தை, இது கலைக்காதீர்கள், நீங்கள் காண்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார் என்று சொன்னேன். அதே போல அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டு அரமனதோடு சென்றார்கள். ஆனால் 8ஆம் மாதம் முடிந்தது, 9 முடிந்தது, 10ஆம் மாதத்தில் குழந்தை பிறந்தது. குழந்தை முந்தைய குழந்தையை விட 2வது குழந்தை சூட்டிப்பாகவும் உற்சாகமாகவும் திடகாத்திரமாகவும் அறிவுள்ளவனாகவும் இருந்தான். ஆண் குழந்தையாக இருந்தது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரே, இப்பவும் அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாண்டு கொண்டு இருக்கிறதை உங்களால் பார்க்க முடிந்தது. இப்படியாக எல்லாவற்றையும் மருத்துவம் சொல்லுகிறது என்று அறிவதை விட மருத்துவமனைக்கு நிச்சயமாய் நாம் போக வேண்டும். தேவையானால் நிச்சயமாய் செல்ல வேண்டும். செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, நிச்சயமாக செல்ல வேண்டும், காண்பிக்க வேண்டும். ஆனாலும் நம்மளுடைய காரியங்கள் திடகாத்திரமாக திட்டமாக சத்துள்ளதாக சாப்பிட்டு நாம் கொண்டு வர வேண்டும். முந்தைய காலங்களிலெல்லாம் பழங்களை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பார்கள். டாக்டரும் பழங்களை உண்க வேண்டும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு சொல்வது மிக மிக குறைவு, நாம் பார்த்து தான் கொடுக்கணும். இன்றைக்கு சத்துக்கள் என்னென்ன வேண்டுமோ அந்த சத்துக்களை எல்லாம் கெமிக்கலாக மாற்றி அந்த மாத்திரையும் மருந்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆனால் சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது திடகாத்திரமான குழந்தையாக மாறுகிறது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள். கர்ப்பத்தில் இருக்கும் போதே குழந்தை டெலிபதி மூலமாக அநேக காரியங்களை அது அறிவிக்கும். ஆனால் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலாது. தேவாவி இருக்குமானால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவிகளை பகுத்தறிய ஞானமும் வேண்டும். இல்லை என்றால் அதுவும் பாதிக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே நல்லதொரு குழந்தையை பெற்றெடுப்பது மிக மிக சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த உலகுக்கு அநேக மீட்பை கொண்டு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை போல, யோவானை போல, இன்னும் சீடர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, தீர்க்கதரிசிகளைப் போல கொண்டு வருவோமானால் அநேகம் காரியங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். நல்லதொரு குழந்தையை பெறுவதற்கு தயாராக வேண்டும். ஒரு சிலர் சொல்வார்கள், பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று. பெட் ரெஸ்ட்லேயே 9வது மாதம் வரை இருப்பாங்க. அந்த மாதிரி ஓவராகவும் பெட் ரெஸ்ட் இருந்தால் அதுவும் குழந்தையை பாதிக்கும். சூரிய ஒளி படவில்லை என்றால், கர்ப்பிணி பெண்களுக்கு படவில்லை என்றால் அதுவும் பாதிக்கும். அது மஞ்சக்காமாலை என்று சொல்வார்கள், அதுவாக மாறும், குழந்தைக்கும் ஆபத்தை கொண்டு வரும். ஆகவே தினந்தோறும் வெயிலிலே காண்பித்து, அந்த மஞ்சள் வெயில், இளம் வெயில் காலை நேரம் காண்பித்து தன் உடலை சூரிய ஒளியின் பிரதிபலிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்ற வேண்டும்.
அவர்கள் மட்டுமில்லை, கர்ப்பிணி பெண்கள் மாத்திரமில்லை, நாம் ஒவ்வொருவருமே இந்த இயற்கையோடு இயற்கையாக இந்த சூரிய ஒளியிலே படும்போது அநேக சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. நாம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதில் நமக்கு கிடைக்காத சத்துக்கள் வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் அதிலிருந்து கிடைக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இதில் முக்கியமான காரியங்கள், அந்த அரை மணி நேரமாவது அந்த ஒரு நிகழ்வு நடந்துக்கோமானால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இளம்பயில் வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சங்கதி நடப்பதா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பிரைஸ்லா, ஹல்லேலூயா. அப்படி ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக, உற்சாகம் உள்ள குழந்தையாக, திடகாத்திரம் உள்ள குழந்தையாக பெற்றெடுத்து இந்த உலகத்தையும் உலக செல்வங்களிலும் தேவனுடைய செல்வமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவ ஆத்மாவையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் பெற்றெடுக்க தேவன் கிருபை தருவாராக. ஆமென். Thank you, Jesus Christ, my thee. Namayara tanime tudi hanas temiko. Namayara pun aisan teme enekan temela. Devero asanti mara tanime tudi kiste. Amen. Devege kudareme ente vitade perinbame ente vitade perinbame. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி கூறிய ராஜா, நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி கூறு, இடைப்பட்டதுக்காய் நன்றி கூறு. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுபடினாலே அநேக மக்கள் உம்முடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தாவே, வேதம் போதிக்காதவர்கள் வேதத்தை போதித்து அதன்படி வாழ நீ சொல்லிக் கொடுப்பீராக ஆண்டவரே. திட்டமும் தெளிவுமாய் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்வீராக ஆண்டவரே. வேதத்தை தெளிவுபடுத்துவீராக ஆண்டவரே. தேவனுடைய கிருபைதானே நல்லது குழந்தை செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுப்பீராக. தடைகளை எல்லாம் மாற்றி போடும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த எபிசோடை அநேக மக்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் அநேக குழந்தைகள் கருசிதை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளவும் இந்த ஒளிநாடா உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus.